பொன்முடி மேல வந்து சேற்றவாரி அடிச்சிட்டாங்க, இது எப்படி நான் பாக்குறீங்க? மக்கள் வந்து கரெக்டான பலனை திருப்பி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். என் தலைவன் சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். குருநாதா, என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி அவர் பேசியிருந்தாரு, ஓசி சோறு. தாத்தா சொன்ன அதே வார்த்தையை இவனும் சொல்லிட்டாரு. சாரி, ஓசி பஸ்ன்னு மக்களை வந்து இழிவுபடுத்தி பேசியிருந்தாரு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மக்கள் வந்து கரெக்டான பலனை திருப்பி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஹலோ, உன் வீட்டு புள்ளைய நீ அடிச்சிக்க, உதச்சிக்க, கண்டிச்சிக்க, ஆனா ஊரா வீட்டு புள்ளைய மிரட்டுன, இதுதான் உனக்கு கெதி. அடிச்சது வந்து அடிச்சதோடு விட்டு கொடுத்தாங்க சார். இவனை என்ன பண்ண சார்? அவர் பிடிச்சி கட்டி வச்சது ரொம்ப இதாக தான் நான் நினைக்கிறேன். வாயை பொத்தி தூக்கிட்டு போய் தென்னந்தோப்புல மொத்த துணியை உருவிட்டு அதே உடம்போட தென்னை மரத்துல ஏற சொல்லலாம். என்ன மாடா நீ? அந்த அளவுக்கு மக்கள் கொதிப்பில் இருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து அந்த ஆட்சி வந்து அந்த மாதிரி கொடூரமான ஆட்சி. எந்த கொம்பானும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கு. இந்த ஆட்சி வந்து கொடூரமான ஆட்சி. அரசியல் தப்பு பண்ணாதான் பெரிய ஆளாக முடியும். நிறைவா சொல்லணும்னாக்கா பொன்முடி மேலே வந்து சேற்றவாரி அது வந்து இறக்க வேண்டிய ஆளு தான். டேய், லைட்டா ஒரு பாயிண்ட் போட்டு வேட்டி கீழே வெடி வைக்க பாக்குற பத்தியா? ஏன் அப்படின்னா முன்னாடியே இந்த செம்மண் கடத்தல்ல இருந்து அதுலேயே ஏகப்பட்ட கோடி கணக்கில் கொள்ளையடித்து ஐயோ ஐயோ. டேய், என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருக்க? என்னாச்சு? இந்த செம்மண் கடத்தல்ல இருந்து கோடி கணக்கில் கொள்ளையடித்து அதை நினைச்சேன் சிரிச்சேன். பொன்முடி மேல இன்னைக்கு சேர்த்து இறைச்சிருக்காங்க ஒரு அமைச்சர் மேல. இது முதலமைச்சர் மேல இறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கும்பலகையால என்ன கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றாடா. நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம். எனக்கு வேலை இருக்கு. ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அத்தனை பேர்த்து மேலும் இறைக்கிறதுக்கு ஒரு முன்மாதிரி தான் இந்த சேற்றை இறைக்கிற நிகழ்வா நாங்க பாக்குறோம். ஐயோ, உங்களை குறி வச்சுதான் அடிக்கிறாங்க. எல்லாரையுமே குறி வைக்கிறாங்கடா. அதான் அவங்க முதல்ல சொன்னது பூரா டுபாக்கு ஒரு பொய். அந்த பொய்க்கு உண்டான பரிசு தான் இந்த சேட்டுவாரி அடிக்கிறது. பொதுமக்களா சென்ற அன்பளிப்பு நினைச்சுக்க, வெறித்தனமா உழைக்கிற நமக்கு வியாபாரி எல்லாம் சென்ற வெகுமதி நினைச்சுக்க. ஏன் தேவையில்லாம கண்டனத்து உடம்பு கருத்துக்கிறேன். ஆனா அமைச்சர் பொன்முடி மேல வந்து மக்கள் சேற்றவாரி அடிச்சிட்டாங்க, இதை பத்தி உங்க கருத்து என்ன? இது வந்து நம்ம காலதாமதமாக அடிச்சிருக்காங்க. அந்த ஓசி பஸ்ன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அன்னைக்கே செய்ய வேண்டியது. இது நம்ம காலதாமதம். இதை கேட்ட மாப்பிள்ள மனசு என்ன பாடுபடு. அழக்கூடாது மாப்பு. மக்கள் எதாவது அடிச்சு திராவிட ஆட்சி நல்லா செஞ்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க, மக்கள் அடிச்சிருக்காங்க. ஆமாங்க. இப்போ திராவிட ஆட்சி நல்லா செயல்படுதுன்னு யாரு சொல்றாங்க? வேற யாரு? நான் தான். மோட்டா உன்னை பெட்டாலா இல்ல யானை கண்ண கட்டிச்சாடா? அம்மா வளர்க்கார மம்மி பாவம், மம்மி பாவம். முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க 3 மாசத்துல பெய்ய வேண்டிய மழை வந்து 3 நாள் பெஞ்சிருச்சுன்னு. நாங்கள் அவ்வளவு பிளான் பண்ணி அவ்வளோ யோசனை பண்ணி காலம் கடந்து வந்தாலும் ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. 3 மாசத்துல பெய்ய வேண்டிய மழை 3 நாள் பெஞ்சிருக்குன்னு. ஆனால் மழை காலம் வரதுக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இது ஏன் முதலமைச்சருக்கு தெரியல, ஏன் இந்த அரசாங்கத்துக்கு தெரியல, மாநகராட்சி தெரியலங்கிறது எனக்கு வியப்பா இருக்கு. கண்ணாடி சார் அது. இன்னைக்கு இருக்கக்கூடிய 4 கட்சியை குறை சொல்லி பேசுறதை நினைச்சுக்காதீங்க. அமைச்சர்கள் கூட வராங்க, நிற்கிறாங்க, போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க, ஏதோ 2 பேருக்கு அரிசி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டியில் போக வேண்டியதானே? அமைச்சர் பொன்முடி அவருடைய சொந்த மாவட்டம். பொன்முடி மீது சேற்றைவாரி அடித்திருக்கிறார்கள். மக்களுடைய கோபம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. பஸ்ல எப்படி போறீங்க? ஓசி பஸ்ல போறீங்க. சென்னை தப்பிச்சிடுச்சு, ஆனால் மற்ற மாவட்டங்களில் சரியான கவனம் செலுத்தலை அப்படின்னு பார்க்கணுமா? சென்னை தப்பித்ததுக்கு காரணம் வந்து மாநில அரசோட சாமர்த்தியம் கிடையாது. வருண பகவான் தன்னுடைய கடைக்கண் பார்வையை சென்னை மாநகரின் மீது வைக்க வேண்டிய அளவுக்கு வைக்கவில்லை. பெஞ்சல் புயலை வந்து இறைவனுடைய கருணையினால அவங்க எதிர்கொண்டாங்கன்னு நினைக்கிறேன். இவர்களுடைய செயல்பாடு பயங்கரமா இருந்துச்சு, பின்னி படல் தான் சொல்ல முடியாது. சாம்பார் அப்ப எனக்கு அரசு நிர்வாகம் தோல்வி அடைந்திருக்கிறது. கண்டிப்பாக வந்து சென்னை மாநகருக்கு செலுத்தின கவனத்தை
முதலமைச்சர் துணை முதலமைச்சர் 2 பேருமே சென்னை மாநகரத்தில் தான் இருந்தாங்க. இங்கே தான் ஃபோட்டோ ஷூட்லாம் நடந்தது. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? எதை வச்சு இவங்க இதை நியாயப்படுத்துவாங்க? தனக்கு தானே புகழ் மாலை சூட்டிக்கிறது, திராவிட மாடல்ன்றது, திராவிடியன் ஸ்டாக்ன்றது, எங்கள் சாதனையை நாங்களே தான் மிஞ்சுவோன்றது, எதிர்கட்சி தலைவர் பேசினார்னா எதிர்கட்சி தலைவருக்கு நான் மதிப்பே கொடுக்கலன்னு சொல்றது. அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். அது இதெல்லாம் என்னங்க பேச்சு? இதெல்லாம் பெங்கல் புயல் நிவாரண நடவடிக்கைகளில் தமிழக அரசு முற்றிலுமாக தோல்வி அடைந்து விட்டது என்பதுதான் இது காட்டுது. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். எல்லா பிரச்சனைக்கும் மோடி அரசு மத்திய அரசு குறை சொல்வது வந்து ஒரு மோசடி. மாநில அரசு செய்யக்கூடிய எவ்வளவோ பணிகள் இருக்கின்றன. அதை மொத்தமாக செய்யாமல் கோட்டை விட்டுட்டு அரசு நிர்வாகம் படுதோல்வியை சந்தித்து இருக்கிறது. நீங்கள் மறுபடியும் மோடி எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புன்ற கேடயத்தை கொண்டு முன்னால் நிறுத்தி நீங்கள் உங்களுடைய தோல்விகளை மறைத்துக் கொள்வீர்கள். இந்த ஒன்றை தாங்க 9 வருஷமா ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறான். திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றான், சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றான். இன்னொரு பக்கம் முதல்வர் அவர்கள்ட்ட கேட்கும்போது அந்த சந்திப்பில், செய்தியாளர் சந்திப்பில், எவ்வளவு மழை வந்தாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் இப்படி சொல்லி தாங்க போன வருஷம் வேலைச்சேரியில் பல பேரை வந்து அவங்க வந்து பெரிய இன்னலுக்கு உள்ளாக்குனாங்க. அதுவே திராவிட மாடல் அரசோட ஒரு முக்கியமான ஒரு குணாம்சம் என்னன்னா நம்ப வைத்து கழுத்தறுப்பது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எவ்வளவு மழை பெஞ்சாலும் தாங்கும், எவ்வளவு மழை பெஞ்சா தாங்கும், எவ்வளவு மழை பெஞ்சாலும் தாங்கும். இந்த டயலாக தயவு செஞ்சு நிறுத்துங்க சார். உங்களால தாங்க முடியாது சார். உங்ககிட்ட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஏன் எல்லா காரியம் கொண்டு போய் வேலைச்சேரி ஃப்ளைஓவரில் நிறுத்துறான்? இல்லை சார், சென்னை அரசாங்கத்து மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கு அவனுக்கு? நான் கேட்குறேன். அவன் வீட்டை விட்டுட்டு போய் வேலைச்சேரியில் நிறுத்துறான். கவர்மெண்டால் நடவடிக்கை எடுக்க முடியல. ஏன் கவர்மெண்டால் ஆக்ஷன் எடுக்க முடியல? நீ எட கவர்மெண்ட் ஆக்ஷன் எட. மக்கள் கோபத்தை நீங்க சம்பாதிப்பீங்க. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. ஓப்பன் பண்ணா இங்க மழை, இங்க புயல், இங்க இருக்கு அப்படின்னு பேசின அந்த மீடியா இங்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்றதையே சொல்லல. எப்படி ஆளுங்கட்சியோட பூஜாவா தானே போயிடுச்சு. மக்களோட பிரச்சனை எதிரொலிக்கிறதான மீடியா. இல்லைன்னா எதுக்கு மீடியா? இழுத்து மூடிட்டு போ. வேற ஏதாவது நல்ல தொழில் இந்த உலகத்துல எவ்வளவு நல்ல தொழில்கள் இருக்கு, அதை பார்க்க போ. இந்த குழம்பு பிழைக்கிறதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? மற்ற இடத்துல அரசாங்கத்துக்கு பூஜா தூக்குறதும் காவடி தூக்குறதும் கூட மன்னிச்சிடலாம். ஒரு பேரிடர் ஏற்பட்டு இருக்கு, அங்க மக்களோட குரலா நீ ஒலிச்சியா? அப்ப எந்த அளவுக்கு இவர்கள் விலை போயிருக்கிறார்கள் பாருங்க. ஒரு பேரிடர் காலத்தில் மக்களுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டிய மீடியா அந்த கட்டத்தில் கூட, அந்த பேரிடர் காலத்தில் கூட, அந்த துயரமான நேரத்தில் கூட மாறி போறதுன்றது எவ்வளவு ஒரு அழகு. இதுக்கு மன்னிப்புண்டா? நாங்கள் இதேதான் சொல்லுவான். மெதுவா மெதுவா என்னை கட்டமைப்பான், என்னை சர்வ சமூக விரோதியும்பா, பயங்கரவாதியும்பா, பிரிவினைவாதியும்பா, சாவனிஸ்டும்பா, டெரரிஸ்டும் கடைசியா நிறுத்துவான். நீ ஏறி வச்சுக்க நடக்கும். இது செய்வான். காரணம் என்ன? அவன் ஒரு பொம்மை அரசை நிறுவுவான். தன் வள வேட்டைக்கு எதிராக எந்தெந்த தேசியனத்தின் தலைவன் நிற்கிறானோ, என் நாடு, என் மொழி, என் இனம், என் நிலம், என் வளம் என்று எவன் பேசுகிறானோ அவனெல்லாம் இவனுக்கு எதிரி, நான் உட்பட. இதான் நடக்கும். ஏன்னா இங்க அவர்களுக்கு வேண்டியது தலைவர்கள் அல்ல, தரகர்கள். காட்டு நடத்தில், நீட்டு நடத்தில் கையெழுத்து போடுற புரோக்கர்ஸ். என்னை நீ தவிர்க்கலாம், ஆனால் நான் முன்வைக்கிற அரசியலை எவராலும் தவிர்க்க முடியாது. இந்த நாட்டுல ஒவ்வொன்றும் ஒரு விதமான பைத்தியம். அவனுக்கு இந்த நாட்டு மேலேயே பைத்தியம்.